இன்றைக்கி சிவாவோட டைரக்ஷனில் தேவிஸ்ரீ பிரசாத்தோட பயங்கரமான மியூசிக்கில் சூர்யாவோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் கங்குவா. இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 1000 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். 3Dயில் இந்த படம் முதல் முறையாக வந்திருக்கு சூர்யாவுக்கு. இந்த படம் வந்து மக்கள் மனதில் போய் நிற்குமா இந்த கங்குவா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். இந்த படத்தில் டில்லியும் ரோலக்ஸும் மோதுறாங்களா அப்படின்னு சொல்லியும் கேட்க போகிறவாங்க. படம் எப்படி இருக்குது? நல்லாவே இல்லை. படம் நீங்கள் நினச்ச விட பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் நினச்ச மாதிரில, நான் நினச்ச மாதிரி இல்லை, டேரக்டர் நினச்ச மாதிரி சூப்பராக விஎஃப்எக்ஸு மற்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க. லேக் அப்படி எதுவும் இல்லை, எந்த லேகும் இல்லை. பார்ட் 2க்கு வெயிட்டிங்க. உள்ளே போய் பாருங்கள், தரமாக இருக்குது. படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக தெரியாது. இதுதான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம வந்து படம் வந்து கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் புரியணும். கண்டென்ட் இல்லை அப்படின்னா அந்த செலிப்ரிட்டியாவது எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த படத்தை பொறுத்தளவு படத்தோட தயாரிப்பாளருக்கும் இந்த படம் எடுத்தாங்கன்னு தெரியல. படம் ஃபஸ்ட் ஷோ பார்க்க வந்து நமக்கும் புரியல. தேங்க்யூ. டிஎஸ்பி மியூசிக் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சூர்யாவுக்கு ஏதாவது ஒரு பட்டம் நேம் கொடுக்கணும். அப்படி நடிச்சிருக்காப்புல, சூப்பராக நடிச்சிருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு ஆளோட என்ட்ரி இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சஸ்பென்ஸ் உடைக்க விரும்பல. டிஎஸ்பியோட மியூசிக் சூப்பராக இருக்குது. நல்லா இல்லை. நல்லா இல்லை. படம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த படத்தில் வந்து இது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது பாகுபலி கம்பேரிசன் பண்ணாதீங்க யாருமே. பாகுபலி, கேஜிஎஃப்னு தமிழில் வந்து இந்த அளவு மேக்கிங் சரி, 3D எஃபெக்ட்டு, ஸ்க்ரீன் ப்ளே வந்து செம்ம ஸ்பீடு உண்மையிலேயே. இப்போ ஒரு சில பேர் மிக்சடு, அது ஓப்பனிங் ஷோனால சில பேர் பாதி பேர் நல்லா இருக்குன்னு, பாதி பேர் நல்லா இருக்கும். நம்ம ஜெனுவனாக சொல்ல போனால் இந்த மேக்கிங் ஸ்டைலு கண்டிப்பாக கிட்டே வர முடியாது. செலவு பண்ணிக்காங்க, உழைச்சிருக்காங்க. சிவான் டீம் போட்டாங்கல்ல, டீம் வந்து நல்லா உழைச்சிருக்காங்க. சிவா இப்படியா எடுத்திருக்காரு படம் அப்படின்னு சொல்லி நம்மளால் நம்ப முடியல. அந்தளவு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காப்புல. ஸ்டோரி என்ன வீக்னஸ்னால், சின்ன வீக்னஸ். ஸ்டோரி வந்து அவர் அந்த விசுவாசம் மற்றபடிலாம் அந்த ஒரு சின்ன எமோஷன், அந்த சின்ன எமோஷனை வச்சு பெருசாக எடுத்திருக்காப்புல. ஒரு 5 கிளான் இருக்குது. அந்த 5 கிளானுக்குள்ளே நடக்கிற இதுதான் ஸ்டோரி. சூர்யா வந்து உண்மையிலே சொல்லப்போனால் அவருக்கு 2 வருஷம் கழிச்சு தேட்டர் ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் சூப்பர் படம் அந்த படம். கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் வந்து இது மைல்கல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா 3D எஃபெக்ட், நான் கடைசியாக வந்து தமிழ் சினிமாவில் 3D எஃபெக்ட் வந்து 2.0 தான் நல்லா விரும்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த படத்தை 3D எஃபெக்ட்லாம் நொறுக்கி விட்டாங்க. மற்ற எல்லாம் சொல்கிறது பார்க்காதீங்க, கேட்காதீங்க. ஃபேமிலியோடு வாங்க. ஃபேமிலியோட குழந்தைகள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. தமிழ் சினிமாவுக்கு விஷுவல் எஃபெக்டில் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய படம் கண்டிப்பாக. நீ ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்கு அந்த படம். நெகட்டிவ் தான் ஸ்டோரி சொன்னேன்ல. ஸ்டோரி வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஒரு சின்ன ஸ்டோரி தான். இப்போ RRR என்ன ஸ்டோரி சொன்னாங்க, ஒரு குழந்தைய காப்பாற்ற போவான். அதே மாதிரி தான் இதில் ஒரு குழந்தைக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காப்புல சூர்யா. அந்த சத்தியத்துக்காண்டி இது பண்ணுறாப்புல. அதான் ஸ்டோரி சின்ன ஸ்டோரி தான். அதை வந்து மேக்கிங்கில் வந்து ஃபைட்டு இதெல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. போர் அடிக்குதா எங்கேயாவது, அதான் பார்க்கணும். நம்ம படம் எங்கேயுமே போர் அடிக்கலை. நல்ல எமோஷன்ஸு, ஸ்பீடு. இன்னொன்று வந்து தேவிஸ்ரீ பார்த்து கால் சவா அத்து விட்டாப்புல. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் டம்மு ட்ரம் செட்டை கையிலே வச்சுக்கிட்டாரு போல். தடம்பட அடித்து பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். டில்லியும் ரோலக்ஸையும் மோத விட்டாங்க. டில்லியும் ரோலக்ஸையும் பாகுபலியில் வர கால கேரியர் எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லி நல்லா காமிச்சிட்டாங்க. இப்போ தான் தெரியுது, பூரா தமிழர் தான் போல் அந்த பாகுபலியில் வர கால கேரியர்கள் பூராத்தையும் எல்லாமே தெளிவாக அதில் காமிச்சிட்டாங்க. டில்லியும் ரோலக்ஸையும் நல்லா மோத விட்டுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் நல்லா தெரியும். செகண்ட் ஹாஃப்னா செகண்ட் பார்ட்டில் நல்லா தெரியும். பார்ப்போம் டில்லியும் ரோலக்ஸ் எப்படி சண்டை வராங்கன்னு. எடுக்கலாம். ரொம்ப இதாக இருந்துச்சு. தேங்க்யூ. அப்படின்னு சொல்ல வரலண்ணா. எப்படின்னா லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன சூர்யாவோட படத்தில் எப்படி சொல்கிறது, நம்மளும் என்ன சொல்கிறது, சூரரை போட்டு இதெல்லாம் தவிர்த்து தேட்டரில் ரிலீஸ் ஆன படத்தில் இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் சரியான ஸ்பீடாக போகுது. செகண்ட் ஹாஃப் உண்மையிலே சொல்லப்போனால் படம் நல்லா ஸ்பீடாக போச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம விவேகம் எடுத்த சிவா இப்படி ஒரு படம் எடுப்பாருன்னு ஒரு லைட் டவுட்டு தான். ஆனால் சிவா நல்லா மிரட்டிட்டாப்ல. லாஸ்ட்டாக சிவா படம் விஸ்வாசம் கூட எனக்கு ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் நல்லா ஸ்பீடாக கொண்டு போயிருக்காப்புல. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, நம்ம படம் பார்த்து நம்ம வந்து அந்த படம் பார்க்குறோன்னா நம்ம அந்த படம் ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் நம்மளுக்கு வந்து பிடிச்சாதான் படம் நல்லா இருக்குன்னு வந்து சொல்ல முடியும் வெளியே. அதனால் செகண்ட் ஹாஃப் உண்மையிலே நல்லா எடுத்திருக்காப்புல. அதுபோக இன்னொன்று சொல்ல வேண்டியது இருக்குது. சூர்யா ஏன் எங்களுக்கு பிடிக்கும்னா, நம்ம வந்து சொல்கிறேன் கடவுளை அஜித் தான். ஓகே,
ஆனால் சூர்யா ஏன் பிடிக்கும்னா நாங்கள் சின்ன வயசில் ஐயன் ஆதவன் பார்க்குறப்ப நாங்கள் சூர்யாவை பார்த்து தான் நாங்கள் இந்த மாதிரி ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் ஏற்றுனது. ஓகேவா? நாங்கள் வந்து இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கப்பார் அந்த மாதிரி தான் சூர்யானால தான் நான் ஒரு 5-6 காம்படிஷன் முடிச்சிருக்கேன். எங்கே ஐசிஎன் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் வேறு பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் சூர்யாவோட அந்த பாடியை பார்த்தா சூர்யா மாதிரி உடம்பு எத்தனை வாரணமாயிரும். மேகனா மேகனா மேகனான்னு ஒரு மோட்டிவேஷன் பண்ணி சூர்யா மாதிரி வந்து ஆப்ஸ்லாம் கொண்டு வந்து. ஆனால் மனுஷன் சொல்லணும் 49 வயசுலையும் உடம்ப தரமாக மெயின்டைன் பண்ணுறேன் சூர்யாவை அப்படி இப்படின்னு. ஆனால் சூர்யாவை எங்களுக்கு பிடிச்ச இல்லைன்னா இந்த உடம்பு ரெடி பண்ணுறது இந்த ஜிம் பசங்களை. ப்ரோ நீங்கள் வந்து சின்ன வயசில் ஜிம்முக்கு போனதுக்கு காரணம் சூர்யா அயனு வாரணமாயிரம் ஆதவனு இந்த மாதிரி போடாது இவனை நீடாவனு. கண்டிப்பாக சூர்யா தான் சொல்றீங்க. எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர்லாம் வந்து நானும் போதை எகிரியை போட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து ப்ரோ இதுல உங்களுக்கு அது ஒரு ட்விஸ்ட். அதான் சொல்றேன் 49 வயசுல தலைவன் இப்படி வந்து இருக்காருன்னா உண்மையிலே தலைவன் மிரட்டி இருக்காப்ல ப்ரோ. கண்டிப்பா வந்து 1000 கோடி அடிக்குமான்னு தெரியல, ஏன்னா பாகுபலி 1000 கோடி அடிக்குமான்னு தெரியல. ஆனா இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான ஸ்டோரி ப்ரோ. எப்படி சொல்றது, பாகுபலியில ராஜாக்களுக்கான சண்டை, இந்த படத்துல அந்த பாகுபலியில வர காலக்கேயன், அந்த காலக்கேயனுக்கான சண்டைகளை நீங்க இதுல பாப்பீங்க. கங்குவால இந்த கங்குவான்னு வச்சது பதில காலக்கேயர்கள்னு வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த காலக்கேயர்கள் வித்தியாசமான ஒரு லாகா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆமா ப்ரோ, அது ஏன் அப்படி இருக்குன்னா அந்த கதை என்னன்னு போகணும்ல, அதுக்காக அப்படிதான் இருக்கு. எனக்கே வேடா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல அந்த சூர்யாவை காட்டுறாங்க இவனை காட்டுறாங்கன்னு இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்ல செகண்ட் ஹாஃப் உண்மையிலே மிரட்டிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது ட்விஸ்ட் கிடையாது, எல்லாருமே சொல்லிட்டாங்க. படத்தில் கார்த்தி இருக்காப்புல, அது ட்விஸ்டெல்லாம் இல்லை, அது எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லா இதுலேயுமே சொல்லிட்டாங்க. அதில் எப்படி நம்ம விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் வச்சு ஒரு ஐப் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம கார்த்தியை வச்சு ஒரு இது பண்ணியிருக்காங்க ஐப்பு. அதனால் படம் கண்டிப்பாக ஓடிடும். சூர்யா படம் ஓகே பெஸ்ட்டு. ரீசெண்டாக வந்த படத்தில் இந்த படம் ஒரு பெஸ்ட்டு படம். ஆனால் உண்மையில் ஒன்று சொல்லணும்னா நான் ஜிம்முக்கு போய் உடம்பேற்றுற காரணமே சூர்யா தான். அதனால் எங்கே வர்றேன் சொல்லிட்டு பண்ணனுக்கு உண்மையா இல்லையா? அதே மாதிரி சூர்யாவோட பெஸ்ட் படம்னா அயன் தான். அயன்னால இங்கே நான் கரெக்டாக 6வது படிக்கிறப்ப வந்து மேக்ஸ் எக்ஸாமை கட்டையை போட்டு போய் பார்த்த படம் சென்னையில் அயன். வாரணமாயிரம் 7ஆம் அறிவு இந்த மாதிரி இந்த மாதிரி படங்களை நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்க. படம் பெஸ்ட்டாக இந்த டெலகிராமில் பார்க்காதீங்க, படத்தை தேட்டரில் போய் பாருங்க. உண்மையிலே படம் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு படமும் நல்லா இருந்துச்சு, லக்கி பாஸ்கர், அதையும் போய் பாருங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த படம் மிரட்டிட்டாங்க.